96 படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமானவர் பிரேம்குமார். முதல் படத்திலேயே தனக்கென்று தனி இடத்தை பிடித்து விட்டார். இப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து 6 ஆண்டுகளுக்கு பின் பிரேம்குமார் இயக்கியுள்ள திரைப்படம் மெய்யழகன். இப்படத்தை சூர்யா ஜோதிகா இணைந்து தயாரிக்க கார்த்தி, அரவிந்த் சாமி இருவரும் முதன்முறையாக இணைந்து நடித்துள்ளனர். மேலும் ஸ்ரீதிவ்யா, ராஜ்கிரண், தேவதர்ஷினி என பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார்கள். பெரிய எதிர்பார்ப்பில் வெளியான இப்படம் தற்போது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. விமர்சன ரீதியாகவும் சிறந்த வரவேற்பை பெற்று வரும் இப்படம் முதல் நாளில் உலக அளவில் கிட்டத்தட்ட 6 கோடி வரை வசூலித்திருந்தது. தற்போது 2வது நாளிலும் அதன் வசூல் நிலவரம் அதிகரித்து காணப்படுகிறது. அதன்படி 2 நாட்கள் முடிவில் உலக அளவில் கிட்டத்தட்ட 14 கோடி வரை வசூலித்திருப்பதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து விடுமுறை தினம் என்பதால் நிச்சயம் இப்படத்தின் வசூல் மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் படக்குழுவினர் உற்சாகத்தில் உள்ளனர். சரி, நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.